ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு போண்டா ரெசிபி பண்ணலாம். இது வந்து ஈவினிங் டைமில் டீ டைமில் இந்த மாதிரி போண்டா சுட சுட பண்ணி கொடுக்கும்போது கட்டாயம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்கு, டீ டைம் ஸ்நாக் இது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் 1 கப்புக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா நான் சேர்க்குறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறங்க. ஏன்னா உப்பு, அரிசி மாவு, பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கணும். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தளவு கெட்டியாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 கப்புக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போண்டா பேட்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷமே போதும். கொஞ்சம் ஊற வைங்க. அதாவது இந்த பேக்கிங் சோடா எல்லாமே வந்து தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காகத்தான். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பூனை வச்சு அந்த மேலே அந்த லம்ஸாக இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்ருங்க. அது நல்லா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. இந்தளவு திக்னஸ் உங்களுக்கு போண்டா பேட்டருக்கு வேணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 1 டீஸ்பூனுக்கு மிளகும் சீரகமும் எடுத்து இடித்து வச்சுருந்தேன், அதையும் இங்கே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1 டீஸ்பூனுக்கு திருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கையளவுக்கு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலைகள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதுக்கெல்லாம் எண்ணெயை சுட வச்சுக்கிறோங்க. எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்க்குறக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு பாருங்கள். இது நல்லா மேலே பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பூனை வந்து தண்ணியில் டிப் பண்ணிக்கிறங்க. டிப் பண்ணிட்டு இந்த பேட்டர் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணலாம். இங்கே நான் எலக்ட்ரிக் ஆயில் அடுப்பில் பண்ணுறேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆயில் அடுப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் சுடுற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சுக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் போண்டா உள்ளே போட ஆரம்பிக்கிற நேரத்தில் தீயை குறைச்சி வச்சுக்கணும் எப்போவுமே. இல்லைன்னா ரொம்ப கருகிரும், நமக்கு உள்ளக்க போண்டா வேகாது. நான் இப்போ வந்து இந்த மாதிரி கையாலே நீங்கள் எடுத்து போடலாம். இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல பால் ஷேப்பில் வரும். அப்படி இல்லைன்னா மாவு ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பெர்ஃபெக்டான ஷேப்பில் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீயை வந்து போண்டா போடுறதுக்கு முன்னாடி, போண்டா பஜ்ஜி எதுனாலும் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் போட்டுட்ருக்க நேரத்தில் தீயை கம்மி பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஆனால் உள்ளக்க எல்லாமே மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் போண்டாவோ வடையோ சுடும்போது எப்போவுமே இதை நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ ஒரு பக்கம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நாம் இதை பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துரும். இப்போ எல்லா போண்டாவையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப அருமையான போண்டா ரெசிபி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். டீ டைமுக்கு ஏற்ற ரொம்ப ஈஸியான ஸ்நாக். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.